வணக்கம் நண்பர்களே, விஜய் பேசுறேன். நிறைய பிசினஸ் மேனை நான் பார்த்துட்டே இருக்கேன். எப்பயுமே என்னோட கிளைண்ட் நான் சொல்றது ஒண்ணுதான். பிசினஸ் என்பது ஒரு ஒரு பயணம், அது ஒரு ஜேர்னி. இது அதை என்ஜாய் பண்ணாம போற பக்கம் லெப்ட் ரைட்டு எவ்வளோ வேலிஸ் இருக்கு, மவுண்டைன்ஸ் இருக்கு, எவ்வளோ வாட்டர் ஃபால் வரும், என்னென்னோ வரும். நேச்சர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணும். அது மாதிரி தான் பிசினஸ்ல இருக்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும். டிராவல் என்ஜாய் பண்ணாம போற இடத்த மட்டும் யோசிப்பீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். இன்னும் கூட ஒரு விஷயத்த நான் சொல்றேன். லைஃப்ல நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையில பிசினஸ் லைஃப்ல ஒரு பெரிய சேலஞ்ச் வராம நம்மளால ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு டாஸ்க், ஒரு ப்ராப்ளம் இல்லாம அதற்கான சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்காம நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரனா மாறவே முடியாது. இதுதான் நான் என்னுடைய லைஃப்ல 20+ இயர்ஸ்ல கத்துக்கிட்ட விஷயம். கிளைண்ட் பயந்து போய் உட்காரும் போது நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு, இல்ல நெகட்டிவா இருக்கு. 3, 4, 5 எத்தனையோ விஷயங்கள், 100 நெகட்டிவ் இருக்கட்டும், ஒரே ஒரு பாசிட்டிவ் உங்களை மிகப்பெரிய கூடி சொன்னா மாத்தோம். ஒரு மில்லியனரா இருக்கீங்களா, உங்களை பில்லியனரா மாத்தோம். அதை ஃபேஸ் பண்ணும்ல, ஒரு சேலஞ்ச் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணும்ல. இதை பண்ணும் போதுதான் என்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு சேலஞ்ச் பெருசா வருது அல்லது மல்டிபிள் சேலஞ்சஸ் வருது, அதை வென்றெடுக்கல அப்படின்னா நம்ம பெரிய அளவு சம்பாதிக்க போறது இல்ல. இதுல என்ன ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, கஷ்டப்படுறது. அதை நினைச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு டிரைவர் இருக்கார், ஒரு பஸ் டிரைவர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவரு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு மக்களை கூட்டிட்டு போறாரு. அவர் ஸ்டேரிங் பிடிக்கும் போது என்ன நினைப்பார்? அவருக்கு நிறைய தடைகள் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு, இருக்கா இல்லையா? அவர் ஒவ்வொரு நாளும் ரோட்ல தான் இருக்காரு. உயிர் என்பது பெரிய விஷயம் தான், சரியா? ஆக்சிடென்ட் நடக்கலாம், டிராபிக் ஜாம்ல மாட்டலாம், கிளைமேட் கண்டிஷன் மாறலாம், டயர் வெடிக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் யோசிச்சுதான் ஒருத்தர் ஸ்டேரிங் பிடிப்பாரா? அவருடைய வேலை பயணிகளை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறது, பத்திரமா பஸ்ஸை கொண்டு போய் டெப்போல சேர்க்கறது. இதுதானே அவருடைய வேலை. அஸ் அ பிசினஸ் மேன் நம்மளுடைய வேலை என்ன? நம்ம ஏன் பயப்படுறோம், ஏன் மெயினா கவலைப்படுறோம்? இந்த கவலையும் பயம் தான். நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். கடந்த கால கவலை, எதிர்கால பயம், இது ரெண்டும் ஒரு பிசினஸ் பர்சன் இருக்கவே கூடாது. இன்னொரு விஷயம் என்ன பாக்குறேன்னா, இன்ஸ்டன்ட் மணி அப்படி ஒரு வார்த்தையே கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல நம்ம லாஸ் ஆக போறோம்னு அர்த்தம். மிக அதிக அளவு பணம், பேராசையும் இன்ஸ்டன்டா எனக்கு பணம் வேணும், எனக்கு இப்ப வேணும், இன்ஸ்டன்ட் கேஷ், இன்ஸ்டன்ட் மணி, இன்ஸ்டன்டான புகழ் நிக்கவே நிக்காது. நான் சொல்றேன், இது யார் ஒருத்தர் பேஷன் இல்லாம பிசினஸ் பணம் சம்பாதிக்கிற டூலா மட்டும் பாக்குறாரோ அவருக்கு பணம் வராது. பணத்தை துரத்தக்கூடாது, வெற்றியை துரத்துங்கள். வெற்றி என்பது, பணம் என்பது ஒரு பை ப்ராடக்ட். நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சேரிட்டி கொடுக்கலாம், நீங்க சந்தோஷமா இருக்கலாம், நிறைய வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு பணம் பணம் பணம்னு பணத்தை துரத்தும் போது நமக்கு சக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. அந்த பணம் வந்தாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. முதல்ல பிசினஸ் அப்படின்றது சமுதாயத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய பேரை ஏற்படுத்தி தருது. அதனால நான் சொல்றேன், வேல்யூ கிரியேட் பண்ணுங்க, வேல்யூ கிரியேட்டர்ஸா மாறுங்க. மணி கிரியேட்டர்ஸா இருக்காதீங்க, மில்லியன் மேக்கர்ஸா இருக்காதீங்க, வேல்யூ கிரியேட்டர்ஸா மாறுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். வேல்யூ வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெடிகேட் பண்ணணும். ஏற்கனவே சொல்லுவேன், D3 = சக்சஸ், டெடிகேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன், ரைட்? இப்ப என்ன பண்ணணும்? டைம். இந்த டைம், இந்த 4 ஃபார்முலாவை சரியா யூஸ் பண்ணாலே ஜெயிச்சிருவீங்க. ஒண்ணு டைம். டைம் எப்படி யூஸ் பண்றீங்க? ப்ரொடக்டிவ் டைமா மாத்துறீங்களா, அன்ப்ரொடக்டிவ் டைமை ப்ரொடக்டிவ் டைமா மாத்துறீங்களா? ரெண்டாவது, அந்த நேரத்துல எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க, இன்னும் போட முடியுமா? எவ்வளவு நேரத்தை யூஸ் பண்ணாம விடுறோம்? ஒன்னு நேரம், இன்னொன்னு எஃபர்ட். மூணாவது, நீங்க எதை உருவாக்குறீங்க? பிசினஸ் எம்பையரை, புது பிசினஸையா, பணத்தையா? நான் மாத்தி சொல்றேன், வேல்யூ. இத முதல்ல புரிஞ்சுங்க. மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணணும். அது உங்களுடைய ப்ராடக்ட்டும் சர்வீஸும் கொடுக்கணும், அவ்வளவுதான். பணம் வரும், பணம் கண்டிப்பா வரும். ஆனா பணம் மட்டுமே வந்தா அந்த நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு நாள் கேள்விக்குறி ஆகும் போது நம்ம பிசினஸே வேற வெறுப்பாயிடும். அதெல்லாம் மாத்துங்க, சரியா? இன்னொன்னு, நம்ம நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் போது அந்த குடும்பம், ஒரு 100 பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்கன்னா 100 குடும்பங்களா நல்லா இருக்குது. அந்த சந்தோஷத்துல பிசினஸ் நீங்க கொண்டு போகணும். பணம் முக்கியம், ப்ராஃபிட் முக்கியம், டர்ன் முக்கியம், P&L முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆனா இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும். ஒரு பிசினஸ் எம்பையரை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு கஷ்டப்படலாம்.
வேலையில அடிமையா இல்ல, ஆனாலும் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். இன்னொன்னு சொல்றேன், ஒரு பிசினஸ் எடுத்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் ஆகுது நான் அதுல கஷ்டப்படணும். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு பெரிய வேல்யூ அது மாறும். நிறைய பேர் 3 இயர்ஸ்க்குள்ளேயே நிறைய ஜிக்ஸாக் போடுறாங்க, அதை மாத்தீங்கன்னு சொல்றேன். இது எல்லாமே நிறைய கிளைண்ட் கிட்ட நான் சொல்ற அட்வைஸ் தான். இதை நான் அட்வைஸா சொல்ல, உங்கள்கிட்ட ஒரு ஷேரிங்கா சொல்றேன். சொன்ன விஷயங்களை யோசிங்க, டவுட் இருந்தா கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.